ஹே காய்ஸ், ஐம் திவ்யா. நீ வந்து ஃபோர்த் லெசன் பார்க்கலாம். கிராமர் நோட்ஸ் நடத்திடுறேன். ஒக்காபுலரி நீங்கள் அதை நான் வச்சுருக்க புக்கை வச்சு நீங்கள் படிச்சுக்கோங்க. டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணாதீங்க, ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து இமா ஜி ஃபுன் டேஸ் அப்படின்றதுனா என்ன? அந்த கிராமர் நோட் கொடுத்துருக்காங்க. இந்த டைமை நீங்கள் எப்படி சொல்லுவீங்க? டைம் எப்படி சொல்லுவோம்னா, இப்போ வந்து மினிட்ஸில் 2579 இது மாதிரி கடைசியில் எண்டாச்சுன்னா ஃபுன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 2579 தவிர மற்ற எல்லாமே என்ன ஆயிடுச்சுன்னா புன் அப்படின்னு சொல்லுவாங்க மினிட்ஸை. இப்போ 45 மினிட்ஸ் அப்படின்னா யோ புன் அப்படி சொல்லுவோம். நீங்கள் ஒருத்தவங்கிட்ட டைம் கேட்குறீங்க, எப்படி கேட்பீங்க? இமா நான்ஜி தேஸ்கா. நான்ஜி அப்படின்றது இப்போ நான் சாய் அப்படின்றது ஏஜ், வாட் ஏஜ் அப்படின்னு அர்த்தம் கற்றுக்கிட்டோம். இப்போ நான்ஜி அப்படின்றது வாட் டைம் அப்படின்னு அர்த்தம். அதனால இப்போ என்ன டைம் அப்படின்னு கேட்குறதுக்கு நவ் அப்படின்றது இமா நான்ஜி தேஸ்கா அப்படின்னு அர்த்தம். வாட்ஸ் டைம் இட்ஸ் நவ் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து 7:10 ஆகுது, 8 அந்த மாதிரி எப்படி சொல்லுவோம்னா ஆனாஜி 10 அப்படின்றது எதுக்குள்ளே அடி வருதுன்னு பாருங்கள். ஃபுன்னுன்னு வருதா இல்லை புண்ணுன்னு வருதான்னு. ஃபுன்னுன்னு வந்துச்சுன்னா ஃபுன்னுன்னு சொல்லுங்கள். நானாஜி ஜூ புன் அந்த மாதிரி சொல்லிடலாம். நானாஜி ஜூ புன் அப்படின்னு ஆகுறது 7:30 மணி, 7:10 அப்படின்னு சொல்லுவோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இப்போது நம்ம ஒரே இது தானே படிச்சுட்ருக்கோம். இப்போது தபே மாஸ்னால் சாப்பிட்ருக்கேன். இப்போ அதை எப்படி பாஸ்ட்டாக சொல்கிறது? அதை எப்படி ஃப்யூச்சரில் சொல்கிறது? அது எப்படி நெகட்டிவ்ல எப்படி சொல்கிறது? நெகட்டிவ் பாஸ்ட்டில் எப்படி சொல்கிறது? அதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இது கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. அதாவது இப்போது மாஸ் அப்படின்றது ஒரு வேர்ப்க்கு பின்னாடி வர ஃபார்ம். அந்த ஃபார்ம் எப்படி பாஸ்ட்டு சொல்கிறதுனா மாஷிதா. இப்போ ஒக்கி மாஸ் அப்படின்றதுன்னா இப்போ நான் எழுந்திருக்கிறேன், அது வந்து ப்ரெசண்ட்டு. அதுவே பாஸ்ட்னா எழுந்திரிச்சிட்டேன், அது எப்படி சொல்லுவேன்? மாஸோட ஃபார்ம் வந்து பாஸ்ட்டில் மாஷிதா. அப்போ ஒக்கி மாஷிதா அப்படின்னு சொன்னால் நான் எழுந்திரிச்சிட்டேன் அப்படின்னு அர்த்தம் பாஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு வந்து நெகட்டிவில் எப்படி சொல்லுவோம்னா மாஸோடது மாசேன்னு வரும். நெகட்டிவில் வந்து மாசேன் தேஷ்தா அப்படின்றது வரும். இப்போது ஒக்கி மாசை எப்படி நெகட்டிவாக சொல்கிறது அப்படின்னா ஒக்கி மாசன், அதில் வந்து ஒக்கி மாசேன் தேஷ்தா. புரிஞ்சிருப்பீங்க உங்களுக்கே நல்லா. ஒக்கி மாஸ், ஒக்கி மாஷிதா, ஒக்கி மாசன், ஒக்கி மாசேன் தேஷ்தா. அதாவது மாசு, மாஷிதா, மாசேன் தேஷ்தா. கரெக்டாக இந்த 4 இது, இந்த 2 டேபிள் காலம் கரெக்டாக படிச்சுக்கோங்க. நீ நெகட்டிவ்னா மாசேன், பாசிட்டிவ்லனா மாசு, பாஸ்ட்னா மாஷிதா, அதுலேயே நெகட்டிவ் பாஸ் அப்படின்றதுனா மாசேன் தேஷ்தா. இந்த மாதிரி சொல்லலாம். இப்போது இதில் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, நான் வந்து டெய்லியும் காலையில் 6 மணிக்கு எழுந்திரிக்கிறேன். டெய்லியும் காலையில் அப்படின்றது எதில் வருது? ஃப்யூச்சரில் வருது. ஃப்யூச்சரில் வருது அப்படின்னா ஜாப்பனீஸில் பொறுத்த வரைக்கும் ஃப்யூச்சர்னு ஒன்று கிடையாது. ப்ரெசென்ட் என்ன எழுதுகிறோமோ அதே தான் ஃப்யூச்சர்லேயும் எழுதுவோம். இப்போது நான் டெய்லி காலையில் 6 மணிக்கு எழுந்திருக்கேன் அப்படின்னு எப்படி சொல்லணும்னா மாயசா. அதாவது டெய்லி காலையில் மாயசா வத்தாஷிவா ரொக்குஜீனி ஒக்கிமாஸ். நான் வந்து டெய்லி காலையில் 6 மணிக்கு எழுந்திக்கிறேன், ரொக்குஜீனி ஒக்கிமாஸ். இதுவே இன்னைக்கு காலையில் நான் எழுந்துட்டேன் அப்படின்னா ஒக்கிமாஷிதா போட்டுவாங்க. அதாவது எப்படின்னா, இல்லை நான் சொல்கிறேன் பாருங்கள். நாளைக்கு நீ எழுந்திரிக்க போகிறேன், அதாவது ஃப்யூச்சரில் வருதா அஷ்தாவா ரொக்குஜீனி ஓகே மாஸ் தான் வரும். ஏன்னா வந்து நான் சொல்லியிருக்கேன் ஜாப்பனீஸில் வந்து ஃப்யூச்சர் கிடையாது, ப்ரெசென்ட் என்ன எழுதணுமோ அதே தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு வந்து ஐ காட் அப் அட் 6 திஸ் மார்னிங். அதாவது நான் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கு எழுந்துட்டேன் அப்படின்னா அது வந்து பாஸ்ட்டு. அது எப்படி சொல்கிறேன்னா வத்தாஷிவா திஸ் மார்னிங் அப்படின்றது இங்கே கெசா ரொக்குஜீனி ஒக்கிமாஷிதா. இன்னைக்கு காலையில் 6 மணிக்கு நான் எழுந்துட்டேன். புரிஞ்சுதா கைஸ்? நெக்ஸ்ட்டு வந்து டைமுக்கு பக்கத்தில் நீ பார்ட்டிக்கல் கண்டிப்பாக வரும். ரொக்குஜீனி, அதாவது நம்ம தமிழில் சொல்லக்கூட 11 மணிக்கு எழுந்தேன். மணிக்கு இக்கு பக்கத்தில் வருதா, அந்த இக்குன்ற தூக்கிட்டு நீ பார்ட்டிக்கலை போடணும். இது புரிஞ்சுதா? அதாவது இப்போது ரொக்குஜீனி இப்போ எப்படின்னா ரொக்குஜீனி ஹான்னி ஒக்கிமாஸ் அப்படின்னா 6:30 மணிக்கு எழுந்தேன். 6:30 மணிக்கு ரொக்குஜீனி ஹான் அப்படின்றது அரை அப்படி சொல்லுவான். 6:30 மணிக்கு நான் எழுந்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு. அதாவது இது என்னென்னா நவுன் பக்கத்தில் நீ பார்ட்டிக்கல் வரும். ஓகே, அதாவது டைம் பக்கத்தில். நெக்ஸ்ட்டு வந்து கராமாதே. கராமாதே அப்படின்றது ஃப்ரம் டு. அதாவது நான் 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் படித்தேன். கூஜி கரா கோஜி மாதே வென்கியோஷ் மாஸ்தா. 9 மணிலேருந்து 5 மணி வரைக்கும் நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு
கூஜி கரா அதாவது ஃப்ரம் டூ தான் நம்ம கரா மாதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு லைன் பார்த்தீங்கன்னா என்னன்னா ஒரு விஷயம் கரா மாதே ஒட்டுக்காக யூஸ் பண்ணணும்னு கிடையாது. கரா கராவும் தனியாக யூஸ் பண்ணலாம், மாதேவும் தனியாக யூஸ் பண்ணலாம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, இப்போ வந்து உங்களுக்கு லஞ்ச் பிரேக் வந்து 12க்கு முடியுது. அது எப்படி சொல்கிறதுனா இரு எசுமிவா ஜூனி ஜூனிஜி கராதேஸ் ஜூனிஜி கராதேஸ் அப்படின்றது, அதாவது இரு எசுமிவா ஜூனிஜி கராதேஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, உங்களோட லஞ்ச் வந்து 12 மணிக்கு முடியுது. சாரி 12 மணிக்கு முடியுது. ஜூஜி மாதே தேஸ்ட்டு சொன்னால் முடிஞ்சிடும் அர்த்தம். கரானா அப்போ தான் ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த கரா மாதே எதுக்கெலாம் யூஸ் பண்ணலான்னு தெரிஞ்சிருப்பீங்க. நெக்ஸ்ட்டு வந்து தோ தோ அப்படின்றது அண்டு வித்து. இப்போ என்ன சொல்கிறதுன்னா, அப்பா கூட ரயில்வே ஸ்டேஷன் போனேன், அந்த மாதிரி அப்பா கூட, அதுக்கு வந்து தோ யூஸ் பண்ணலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். அதாவது அது அண்டுக்கும் யூஸ் பண்ணலாம். இந்த பேங்க் இஸ் க்ளோஸ்ட் ஆன் சாட்டர்டேஸ் அண்ட் சண்டேஸ். இப்போது யசுமிவா கூஜிகரா சாஞ்சி மாதே உடைய லீவானது சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை. இது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அந்த மற்றும் எங்கே அண்டு வருதோ அங்கே தோ. நெக்ஸ்ட் லெசன்லலாம் வித்து கூடவும் நீங்கள் படிப்பீங்க. இந்த தோவை இப்போயே கொஞ்சம் கற்றுக்கோங்க. அதாவது தோ வந்து நான் சொல்லித்தரேன் பாருங்க. கின்கோனோ யசுமிவா தோயோபித்தோ நிச்சியோபி. உங்களுக்கு புரிஞ்சுதான் அர்த்தம். நெக்ஸ்ட்டு வந்து நே நே அப்படின்றது ஒரு எண்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ சுகோய் தெஸ்னே அந்த மாதிரி சுகோய் தெஸ்னே அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து லிசனருக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா இல்லையா, அதாவது அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சுன்னா ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எம்பசைஸாக சம்திங் ஒன்று சொல்கிறப்போ சுகோய் தெஸ்னே அந்த மாதிரி சொல்லுவோம். இந்த லாஸ்ட்டில் நேவை, அதாவது இப்போ நம்ம இங்கிலீஷில் எஸ் ஐ எம் ரைட் ரைட் இப்போ கேட்குறோம்ல, புரிஞ்சுட்டான்னு கேட்குறோம்ல, ரைட்டா அந்த மாதிரி கேட்குறோம். அதே மாதிரி ஜாப்பனீஸில் சுகோய் திஸ்னே கரிமாஸ்னே புரிஞ்சுதான் உங்களுக்கு, அந்த மாதிரி கேட்குறது தான் இது. சரி வக்கரி மாசுனே சாரி நான் மாசேன்னு சொன்ன மாதிரி இருந்தது. சரி அவ்வளோதான் கைஸ். இதை வச்சு ஒரு டாஸ்க் கொடுக்குறேன், கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஏதோ டவுட்னா டெலகிராம் சேனலில் கேளுங்க. காலையில் 6 மணிக்கு இதை சொல்லி கொடுத்துருக்கேன். ஏதோ டவுட்னா கண்டிப்பாக கேளுங்க, சொல்லித்தரேன்.